ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் என்ன பண்ணுறாரு, எங்கள் அண்ணனை இவன் தான் சாகடிக்க பார்த்தான் அப்படின்ற மாதிரி கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் உட்கார வச்சிடுறாரு. சாட்சி வந்து என் பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் இதை கேள்விப்பட்டு வந்து பாண்டியன், ராஜி, சரவணன் எல்லாரும் வந்து அங்கே ஒரே சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், சரவணன் வந்து குமார் சட்டையை பிடிச்சி நீ பாத்தியான்ற மாதிரி சண்டை போட்டுக்க அங்கே போலீஸ்காரங்க எல்லாம் ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து கத்திட்டுலாம் இருக்காதீங்க, யாரை எப்படி என்ன விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, பாண்டியன்லாம் கேட்டு பார்க்குறாங்க. அப்போ கூட அவங்க நம்பாமல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போங்க நாங்கள் விசாரிச்சுக்குவோன்ற மாதிரி வெளியில் அமுச்சு விட்டுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பாண்டியன் நான் பேசி கூட்டு வரேன், நீ என்ன பண்ணு ராஜியை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போன்ற மாதிரி ராஜியை வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. இந்த மாதிரி என்னால் தாங்கவே முடியல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அப்பா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு, எல்லாம் பழியும் ஏற்றுக்கிட்டு கதிரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான், என்னால் இதை தாங்கிக்கவே முடியலன்னு ஓன்னு அழுகுறாங்க. அப்போ மீனா தான் சமாதானப்படுத்துகிறாங்க, உங்கள் அப்பா கண்ணு விடிச்சு அவன் கதிர் வெளில வந்துடுவான், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சமாதானம்லாம் படுத்துறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்ன பண்ணுறாரு, போலீஸ்லாம் இல்லாத போது கதிர்கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன ஏதுன்னு என்கிட்ட உண்மையே சொல்கிறான் போது, குமார் தான்ப்பா தள்ளி விட்டான், அந்த மாதிரி நானும் மாமாவும் பேசிகிட்டு இருக்கும் போது என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்து கைகளை பாய்ச்சப்பா மாமாவை தள்ளி விட்டான்ப்பா போது, ஏன்டா இதை முன்னாடியே சொல்லலைன்ற மாதிரி கோவப்படுறாரு. இல்லைப்பா மாமாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதை கேட்டு இன்னும் ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தாப்பா நான் சொல்லலைன்னும் போது, சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பாண்டியன் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.